வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டீ எடிட் ஃபுட் சேனல். இன்னைக்கு சூப்பரான சுவையான யாழ்ப்பாணம் கோழிக்கறி வறுவல் தான் செய்ய போகிறோம். இது ஒரு இலங்கை சைட் டிஷ் தான். இந்த கோழிக்கறி வறுவல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு ஜார்ல 5-6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொர கொரன்னு அரைச்சிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா கொர கொரன்னு அரைச்சாச்சுங்க. இப்போ இதை ஒரு தட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்து ஊற வச்ச சிக்கனை ஒன்றா போட்டு அரை வேக்காடுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா முன்னும் பின்னுமா பிரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. சிக்கன் எல்லாம் பாதி வேக்காடுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க. அது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி சிக்கனும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம்.
சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். அடுப்பை சிம் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போய் நல்லா வதங்கட்டும். இப்போ கொரன்னு அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்திக்கலாம். மசாலா பொருள் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். மசாலா தூள் எல்லாம் சிக்கன்ல நல்லா பெரட்டி விடுங்க. ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேன். ஒரு சின்ன கிளாஸ்ல 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். சிக்கன் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். தக்காளியை சிக்கனோட நல்லா வதக்கி விடுங்க.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வற்றி சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தாட்டி குருமிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்திக்கிறேன். சூப்பரான டேஸ்டான யாழ்ப்பாண கோழிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் வீட்டில் இலங்கை ஸ்டைல் யாழ்ப்பாண கோழிக்கறி வறுவல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.